வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எறும்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஹவு டு கண்ட்ரோல் ants அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. எல்லா கார்டன்லையுமே இது ஒரு பெரிய தொல்லை தாங்க. அதுவும் இந்த மாதிரி பெரிய பெரிய எறும்பு வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக டக்குன்னு வெளியே வராதுங்க. ரொம்ப ட்ரையான இடத்துல கூடு கட்டியே இருக்கும். இது வந்து ஒரு மாதுளம் பழம் செடி தான். அது கிட்டத்தட்ட பாதி மரமாயிருச்சுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ எறும்பு இருந்துச்சு. நான் நிறைய தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ எறும்பு வெளியே வந்துருச்சு. உங்களுக்கு காமிக்கணுன்னு தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன். நான் எவ்வளோ எறும்பு பாருங்கள். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பழைய வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நடுவில் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான். நீங்கள் பார்க்கலாம், அது ஒரு லாண்ட்ரி பவுட்ரு தான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர். இந்த ரெண்டு தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸுங்க. போரக்ஸ், சுகர், இந்த ரெண்டு தான் இன்க்ரீடியண்ட். ஸோ அதை வச்சு எப்படி இப்போது தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆஃப் போரக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டபுள் தி ஸ்பூன் ஆஃப் சுகர். ஒரு ஸ்பூன் போரக்ஸ்னால் 2 ஸ்பூன் வந்து சுகர் போடணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டானது ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். நான் இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்ட மாதிரி தான் காமிச்சிருக்கேன். பட் ஆனால் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் வந்து போரக்ஸ் போட்டேங்க. கிட்டத்தட்ட 6 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சேர்த்துருக்கேன். லைட்டாக வாட்டரியாக இருக்குது, லிக்விடாக இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம ஊற்றிக்கலாம். 2 பாட்டிலில் ஊற்றிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். போரக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா போரான்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு தாங்க. அதோட சால்ட் தான் வந்து இந்த போரக்ஸு. போரான்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டோட சால்ட் தான் வந்து இந்த போரக்ஸ் ஆனது. இதை வந்து செடி மேலெலாம் தெளிக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போதுங்க. கார்டனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு 10-12 வாட்டர் பாட்டில் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதுங்க. இது கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணும். எறும்பானது கண்டிப்பாக அந்த சுகர் கண்டென்ட்டை தேடி வருங்க. எங்கெங்கெல்லாம் எறும்பு நிறையா வருதோ அது கீழே வச்சுருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா கேளுங்க. இந்த போரக்ஸ் ப்ளஸ் சுகர் இருக்கு இல்லையா, இதை வந்து அது எறும்பானது பார்த்தீங்கன்னா எடுத்து அது கூட்டுக்கே எடுத்துகிட்டு போகும். நிறைய எறும்பு இருக்கக்கூடிய அதோட எறும்பு கூட்டுக்கே எடுத்துகிட்டு போகும். அதோட சின்ன சின்ன எறும்பு, அந்த சின்ன சின்ன குட்டிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எறும்பானது அந்த உணவை கொடுக்குங்க. ஸோ என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த எறும்பு கூட்டத்தையே ஒழிக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தாராளமாக இப்போ நான் சொன்ன மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10-12 பாட்டில் உங்கள் கார்டன் ஃபுல்லாக வச்சுருங்க. எங்கெங்கே எறும்பு நிறையா இருக்கோ வச்சுருங்க. வித்தின் 2 to 3 டேஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆயிரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். எறும்பானது கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ மழை டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு வர ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாத இடத்துல வைங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எறும்புகள் வந்து சீக்கிரம் அழிஞ்சிரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சாக் பீஸ் யூஸ் பண்ணலாங்க. கால்சியமுக்கு வந்து எறும்பானது வராது. ஸோ நம்ம ஜென்ரலாகவே சாக் பீஸ் இருக்குல்லையே, அதை வந்து பல இடத்துல நீங்கள் ஸ்க்ரிபிள் பண்ணி வச்சாலே, கிறுக்கி வச்சாலே எறும்புகள் அந்த இடத்துலலாம் வராது. அப்புறம் வினிகர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போரக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பெஸ்ட்டு சொல்யூஷனுங்க. ஸோ நான் சொன்னது போலவே அளவு பார்த்தீங்கன்னா அப்படி வச்சிங்கன்னா தான் வரும். ஸோ 1 ஸ்பூன் போரக்ஸ் பவுடர்னால் டபுள் தி அமௌண்ட் சுகர். ஸோ 3 ஸ்பூன் போரக்ஸ் பவுட்ரு போட்டிங்கன்னா 6 ஸ்பூன் சுகர் போடுங்க. ஆட் பண்ணி வைங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. லைட்டாக வேணால் தண்ணி ஊற்றுங்க. அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கூட்டுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகும். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம வைக்கலாம். லைட்டாக லிக்விடாக வைக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாலிடாகவே சும்மா மிக்ஸ் பண்ணியே வைக்கலாம்.
அப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக அதோட கூட்டுக்கு வந்து அந்த எறும்பானது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகுங்க. அதோட கூட்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துக்கு உணவு எடுத்துகிட்டு போகும். எல்லா எறும்புமே அங்கே இருக்கிறது எதெல்லாம் சாப்பிடுதோ எல்லாமே செத்து போயிருங்க. இந்த போரக்ஸுன்றது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் ஃபார் ஆண்ட்ஸ். எறும்பை கொல்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட். ஸோ இதே யூஸ் பண்ணுங்கள். இப்போ எப்படி அது இறந்துருக்கா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 2 இடத்துல வச்சேன் இல்லையா, அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தாங்க 2 இடத்துல வச்சுருந்தேன். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நான் கார்டன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 10 பாட்டிலில் இந்த மாதிரி வைப்பேன். நான் இந்த மாதிரி பாட்டிலில் வைக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட சின்ன சின்ன பாக்ஸ் இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணி சைடில் ஹோல்ஸ் போட்டு வைக்கலாம். அது வழியாக எறும்பு போகுங்க. அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சுகர் தான். நீங்கள் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ எறும்புகள்னு பாருங்கள். எறும்புகள் மட்டும் இல்லைங்க, ஒரு பூச்சி கூட விழுந்துருக்கு, நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்ச எறும்புகள் பார்த்திங்களா, அந்த இது வந்து முன்னாடி எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் ரெடி பண்ண சொல்யூஷன். இது உங்களுக்கு அந்த மாதுளம் பழ செடியில் காமிச்சது. முன்னாடி எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. இதை நான் யூஸ் பண்ண வரல. இது ரீசெண்டாக இப்போ நான் உங்களுக்கு இதை வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ எறும்புகள் பாருங்கள். ஈஸியாக எறும்புகளுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு இதாங்க வழி. நம்ம என்ன தான் வேறு ஒரு சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி வச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. பட் ஆனால் இந்த சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ட்ராப் இது. நீங்கள் உங்கள் கார்டனில் ஒரு 6-7 மினிமம் 6-7 இதாவது வைங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எறும்பு ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த போரக்ஸ் பவுட்ரு எங்கே வாங்குறது அப்படின்னா, நீங்கள் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நான் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அது மூலிமா வாங்கலாம். இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான அளவில் வேணால் வாங்கிக்கோங்க. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் சம்திங் இருந்துச்சுங்க. நீங்கள் கம்மியான அளவில் பார்த்தீங்கன்னா வேறு பிராண்டட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.